நண்பர்களுக்கு வணக்கம். கிராமங்களில் பெண்கள் எதுக்காவது பயப்படுறாங்க அப்படின்னா ஒரு 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 பழமொழி மாதிரி சொல்லுவாங்க. அந்த காலத்தில் உள்ளவங்கெல்லாம் புளியை முறத்தை கொண்டு அடித்து விரட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முறம்னா அரிசி படைக்கிற ஒரு வகையான ஒரு பாத்திரம். இதை வந்து பனை வலையிலே செஞ்சுருப்பாங்க. அது வந்து முறம். இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக்கில் வருது, என்னென்னத்தையோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வச்சு செஞ்சுருப்பாங்க. ஆனால் நான் இங்கே ஒரு சிற்பம் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். அது வந்து உண்மை அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரியான ஒரு சிற்பம் வந்து ஹம்பியில் உள்ள விஜயநகர பேரரசு தலைநகரத்தில் பழைய அரண்மனை கோட்டையெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்குது. நான் அதை காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே வேட்டையாடுறது தான். இங்கே பாருங்க, பெண் ஒரு போர் மங்கை, ஒரு படையை சேர்ந்த மங்கை வந்து ஒரு மிருகத்தை வேட்டையாடுறாங்க. இன்னொன்று காட்டுறேன் உங்களுக்கு, அதுதான் செம்ம பிரமிப்பாக இருக்கும். வாங்க, இங்கே எதுவுமே இல்லை, அப்படியே முன்னாடி போவோம். கீழே எல்லாமே இங்கே பாருங்கள், இது எல்லாமே பெண்கள் போர்க்காட்சிகள் தான். பெண்களோட போர்க்காட்சிகள் தான் எல்லாமே. அப்படியே கொஞ்சம் அப்படியே திரும்பி வந்தீங்க அப்படின்னா இங்கேயும் போர்க்காட்சிகள் இருக்கும், நடன மங்கைகள் இருப்பாங்க, எல்லாமே கலந்துருப்பாங்க. அப்படியே வந்தீங்க அப்படின்னா இங்கே இந்த இடத்துல 2 பெண்கள் சேர்ந்து ஒரு சிறுத்தையை வேட்டையாடி தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். கம்பில் கட்டி தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கா? இது ஒரு பெண், இது ஒரு சிறுத்தை, புலி, சிங்கம் எதனாலும் வச்சுக்கோங்க. இது ஒரு பெண் வேட்டையாடி தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கா? நான் பெண்ணுன்னு எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா இந்த கொண்டை தான், இந்த நளினம், இதை வச்சு தான் சொல்கிறேன். இது வந்து சிதிலம் அடைஞ்சிருக்கு. வேட்டையாடி தூக்கிட்டு போகிறாங்களா? பெண்கள் அந்த காலத்தில் போர் படையிலையும் இருந்திருக்கிறாங்க, போர் வீரராகவும் இருந்திருக்காங்க, மன்னராக இருந்திருக்காங்க, அவையில் புலவராக இருந்திருக்காங்க, கல்வியாளராக இருந்திருக்கிறாங்க. என்ன, எல்லா வகையிலையும் ஆணுக்கு பெண் சளைத்தவள் அல்ல அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க பெண்கள். நண்பர்கள் யாராவது இங்கே வந்து இதை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.